ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆறாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள், தலைமையாக பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்மளுடைய இந்த 76வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு நீண்ட நாள் அனுபவமிக்கவர். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஜோதிடத்துறையில் அனுபவம் பெற்று அவருடைய திறமையான ஒரு பாணியின் மூலமாக அற்புதமான ஒரு தகவலை எல்லாமே தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்ல, தனியாக ஈசன் ஜோதிட அறக்கட்டளை அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி தொடர்ந்து மாதாந்திர கருத்தரங்க கூட்டமும் தொடர்ந்து மக்கள் சேவை, ஆன்மீக சேவை என்று தொடர்ந்து ஜோதிடர்களுக்கு ஒரு உதவிகள் செய்து கொண்டு வருவதும், இது மட்டுமல்ல அவருக்குன்ற ஒரு பாணியில் நிறைய விஷயத்தில் குமாரசாமியம் அப்படின்ற ஒரு நூலை வெளி கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணியமும் நம்முடைய நட்சத்திர நாயகன் நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்கள். அப்போ இருவருமே இந்த மேடையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்திலாம் ஃபஸ்ட்டு அவருடைய பாடல், ஜோதிட பாடல் பாடிய பிறகுதான் பலன் சொல்லவே அதை சொல்லுவார், அதாவது விளக்கத்தையே கொடுப்பார். அந்த மாரி அதனால தான் அவர் பண்டிட் பாலசுப்ரமணியம், தமிழ் பண்டிட். அந்த மாரி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தெல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பாணியில் நிறைய விஷயத்தை வியக்கும் அளவிற்கு நிறைய விளக்கத்தில் எல்லாம் ஐயா அவர்கள் விளக்கி கொடுத்திருக்கின்றார். அதே போல் எண்கணிதத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய விஷயத்துலேயும் ஐயாவுக்கு ஒரு நல்ல டேலண்ட் உண்டு. இந்த வகையில் இப்போ இந்த கூட்டத்தில் பேசுவது செல்வ வளம், நமக்கு செல்வத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள்லாம் என்ன. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது செல்வம். அப்போ அது எந்த நட்சத்திரத்தில் பயன்படுத்தினா நமது வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் எப்படி நமக்கு பெருமை கொடுக்கும் அப்படின்ற ஒரு தன்மையும் பலத்தையும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு சூட்சமான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகளை பற்றி எல்லாம் இப்பொழுது நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட சரிங்க. ஓகே இருக்கு. ஓகே இருக்கு. ஓகே சரி. திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் நடத்தும் 76வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு 76வது கருத்தரங்கிற்கு எமக்கு இந்த வாய்ப்பை நல்கிய மதிப்பிற்குரிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி, அதன் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும், மேலும்
இந்த 76வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளர்களாக வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி, இன்று 76வது கருத்தரங்கம். ஸோ இந்த மகரிஷி ஜோதிட ஆய்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முறைக்கு மேலே வந்து என்னுடைய ஸ்பீச், 5-6ன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு 7-8 ஸ்பீச் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76வது கருத்தரங்கில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். எப்போவுமே வந்து ஒரு கருத்தரங்க நிகழ்வுக்கு பின்னால் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு துணை இல்லாமல் ஒரு விஷயம் நடைபெறாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து எங்கே எப்படி நமக்கு தெரியாது, நாம் போகிற அன்னைக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய துணை நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இன்றைய 76 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-6 13, 13னா ராகு 4 இல்லைங்களா. இன்னைக்கு ஓடுற கரணமே பாலவ கரணம். இப்போ பாலவ கரணத்துடைய அதிபதி யாருங்க? ராகு பகவான். ஓகேங்களா. அப்போ இன்றைய கரணமே இந்த 76வது கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா. ஒன்று. ரெண்டாவது விஷயங்க, நாம் எப்போ எல்லாருமே எல்லா மீட்டிங்கும் செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும். அது யாருக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. நாம் வரும்போது அந்த செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த கருத்தரங்கத்துக்கு ஒரு தொடர்பு கொடுத்துருவார் கடவுள், பிரபஞ்சம் கொடுத்துரும். ஏன்னா இன்னைக்கு செவ்வாய் இருக்கிறதே சுவாதி நட்சத்திரத்தில், 76ங்கிறது ராகு. இன்னைக்கு இன்றைய செவ்வாயுடைய அந்த அதிபதி இருக்கிறதே, செவ்வாய் பகவான் இருக்கிறதே சுவாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமை நாள் என்பது ராகுவுடன் தொடர்பில் இருக்கிறது கோச்சாரத்தில். அதே 76 ராகு. ஓகேங்களா. அதே மாதிரி கரணமும் ராகு தான். சரிங்களா. அப்போ நாளும் கரணமும் இன்று இந்த நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. சரிங்களா. ஓகே. ஸோ இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளம் தரும் நட்சத்திரங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சாரம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை இல்லைங்களா. சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போய் விடுவார் அப்படிங்கிற ஒரு பொது கணக்கில் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாரமே கிடையாது, நிறைய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச்சுக்கு போக வேணாம். சாரம் இல்லையில் ஜோதிடம் இல்லை, அதான் உண்மை. இப்போது சாரமே இல்லைன்னு ஒரு ஜோதிடர்கள் ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம இங்கே கேட்க முடியும். என்னென்னா, இப்போ நாம் பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. திசாபுத்தி கணக்கீடு பண்ணுறீங்க இல்லையா. நம்ம எல்லாரும் திசாபுத்தி கணக்கீடு பண்ணுறோமா இல்லைங்களா. எதை வச்சு கணக்கீடு பண்ணுறோம்? நட்சத்திரத்தை வச்சு தானே கணக்கீடு பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு அன்றைக்கு ஓடுற நட்சத்திரத்தினுடைய அதிபதி போது சதய நட்சத்திரம் ஓடிச்சுன்னா என்ன திசையாக இருக்கும்? அவர் பிறந்த என்ன திசையாக இருக்கும்? ராகு திசையாக இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்தை வச்சு தானே நீங்கள் வந்து முதல்ல எடுத்தோடனே திசையை நிர்ணயம் பண்ணுறீங்க. அப்போ நட்சத்திரத்தை வச்சு திசையை மட்டும் நிர்ணயம் பண்ணும் பொழுது நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்ல முடியாதான்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு திசை போட்டுக்க வேண்டியதானே. ஏன் ஆரம்பத்தில் எடுத்தோன்னே நட்சத்திரத்தில் இருக்கிற திசை போடுறீங்க? நட்சத்திரம் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு திசையை போட்டு பலன் சொல்ல வேண்டியதானே. அப்படி கிடையாது. நட்சத்திரம் தான் மூலாதாரம். நட்சத்திரங்கள் வழியாகத்தான் உங்களுடைய திசைகளே நிர்ணயிக்கப்படுகிறது இல்லைங்களா. உண்மைதானுங்க. ஒருத்தர் சதயத்தில் பிறந்தாருன்னா ராகு திசை தானே. அப்போ அப்படித்தானே வரும் உங்களுக்கு. அப்போ நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த நட்சத்திராதிபதி திசையவே நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது நட்சத்திரம் தான் அனைத்திற்கும் மூலாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது 100% உண்மை. சரிங்க. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை தரும் நட்சத்திரம். என்ன சார், வருமானத்தை தருவதற்கென்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா. சிம்பிள் தாங்க சார், ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் வருமானங்கிறது எத்தனாம் பாவம்? 2 தானே. ரொம்பலாம் நம்ம ஓடி தேடியெல்லாம் பிடிக்க வேணாம். 2ஆம் இடம் தானே வருமானம். இன்கம் எங்கிருந்து வருதுங்க? 2ஆம் இடத்துல தான் வருது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதிங்கிற கிரகம் எங்காச்சும் ஒரு பக்கம் இருக்கத்தாலும் செய்யும். ஒவ்வொரு ஜாதகத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு லக்கணத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க இல்லையா. அப்போ அந்த 2ஆம் அதிபதி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அமர்ந்தாக வேண்டும். உண்மையா இல்லைங்களா? அப்போ ஏன்னா நீங்கள் விஷயத்துக்கு நம்ம வந்து அந்த காரகத்துவத்தை தாண்டி போகவே வேண்டாம். ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அந்த எல்லையை விட்டு நம்ம எங்கேங்க வெளியே போக வேண்டாம். அந்த எல்லைக்குள்ளேயே நம்ம தேடுவோம் விடைய. அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நிற்கின்ற நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்குமா இருக்காதுங்களா? அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு பண வரவை கொடுக்கும். ஆனால் இங்கே ஒரு சுச்சு இருக்கு. என்னன்னா, நம்ம பாலமுருகனையா சொல்கிற மாதிரி நட்சத்திர தாராபலன் அப்படின்னு ஒன்று இருக்குது குமாரசுவாமியத்தில். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் 2ஆம் அதிபதி
தாராபலன் இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரத்தை இயக்குனா பலன் கிடைக்கும். உண்மைதானே? குமாரசுவாமி நூல் என்ன சொல்லுதுங்க? 2, 4, 6, 8, 13, 15, 19, 20, 24, 26 இதெல்லாம் என்னங்க? சுபதாரை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே என்னங்க? உங்க நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் அர்த்தம். தாரைன்னா என்னங்க? நட்சத்திரம். சுபதாரை. அப்ப 2, 4, 6, 8 அந்த வரிசையில கண்டிப்பா அந்த ஒரு எத்தனை வரும்? மிஞ்சி போனா ஒரு 12 வருமா? 2, 4, 6, 8, ஒரு 13, 15, ஒரு 19, 20, 24, 26, 27 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு என்னங்க? சுபதாரை. நம்முடைய நட்சத்திரத்துக்கு சுபத்தை தரக்கூடிய ஒரு தாரை. அப்போ 2ஆம் அதிபதிங்கிறவர் எல்லாருக்குமே அதே பாதத்தில் போய் உட்கார முடியுமா? அதே நட்சத்திரத்தில் போய் உட்கார முடியுமா? ஒருத்தருக்குங்க சார், ஒருத்தர் உதாரணமா ஒருத்தர் வந்து அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அஸ்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னங்க? சித்திர நட்சத்திரம். அப்ப சித்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா? என்ன தாரைங்க அது? தனதாரை நட்சத்திரம். அப்ப 2வது நட்சத்திரம் தனதாரை நட்சத்திரம். அது ஆக்டிவேட் பண்றது முக்கியமா? கிரகத்துக்குன்னு வலிமை ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்ப 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்திற்காரன்னு பார்க்கணுமா வேணாமா? அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வருமான சூழ்நிலைகளை எடுத்து செல்கின்ற கிரகம் 2ஆம் அதிபதி இல்லையா? நம்ம வருமானத்தை எடுத்து கொடுக்கறது யாருங்க? 2ஆம் அதிபதி தான், ஒன்றும் டவுட் இல்லையே. அப்ப அந்த 2ஆம் அதிபதி இயக்கிறவர் யாரு? அந்த 2ஆம் அதிபதி நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி தான் வருமானத்தினுடைய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருபவர்கள் இல்லைங்களா? அப்போ நம்ம ஜாதகத்துல நல்லா உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்க, பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அது தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகள், அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதைகள், அந்த நட்சத்திரத்திற்குண்டான மரங்கள், இதையெல்லாம் உபயோகப்படுத்துவதன் மூலமாக வருமான உயர்வு வருமா? அப்புறம் நமக்கு 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ தாரை பலன் பார்த்துக்குங்க. இப்போ நான் சொன்னேங்க, ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகர் வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் உதாரணமாக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பிறந்தது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா கேட்டைக்கு எத்தனாவது நட்சத்திரம் மூலம்? 2வது நட்சத்திரம் தானே மூலம் இல்லைங்களா? கேட்டைக்கு 2வது நட்சத்திரம் தானே மூலம். அப்போ 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல தான் இருப்பார் கன்னி லக்கணத்துக்கு மூலத்தில் இருக்கும்போது. அப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல மூலத்தில் இருக்கார். அவர் பிறந்தது கேட்டைனா அவர் மூல நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும், மூல நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதைகளை வழிபாடு செய்கின்ற பொழுதும் அவருக்கு பண வரவு வருமா வராதுங்களா? கண்டிப்பா வரும். அப்போ 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் தாராபலன் இருக்குங்காட்டி பரவாயில்ல. ஒருவேளை தாராபலன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? தாராபலன் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா சிம்பிள் தான். அதான் சொல்லிட்டாங்களே, விடை கை மேல வச்சிருக்கிறோம். ஒரு நட்சத்திரம் நமக்கு தாராபலன் வரிசையில் இருக்கு, 2ஆம் அதிபதி அந்த தாராபலன் வரிசையில் போய் நல்லபடியா உட்கார்ந்துக்கிட்டாருன்னா அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க சார், தாராபலனே இல்லை ஓகேங்களா? இப்போ நீங்க உங்க ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் 2ஆம் அதிபதி இருப்பார் இல்லைங்களா? எடுத்து பார்த்துக்கோங்க, உங்க ஜாதகத்தில் 2ஆம் அதிபதிங்க இருக்கிறவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. அது நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல, அதுல இருந்து எத்தனாவது நட்சத்திரம்னு பார்த்துக்கோங்க. நன்றாக இருந்தால் அந்த நட்சத்திரத்திற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக இல்லை என்றால் அந்த நட்சத்திரத்திற்கான உணவை தானம் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல 100% இந்த பலன் கிடைக்கும். இப்போ ஒண்ணு வேணாங்க சார், 2ஆம் அதிபதி தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்குண்டான உணவை தானம் செய்ய வேண்டும். நல்லா பாருங்க, 2ஆம் எண்ணம் என்னது? 2ஆம் எண்ணம் என்னங்க? சாப்பாடு, உணவு. அப்ப 2ஆம் அதிபதி போய் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கான உணவை நீங்க தானம் செய்கின்ற பொழுது 2ஆம் அதிபதியே உணவு தானே. அப்ப அந்த உணவை தானம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்துடைய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அப்ப நாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான உணவுகள் தெரிஞ்சுக்கணுமா வேணாங்களா? இந்த இடத்துல நீங்க எதை தானம் பண்ணீங்களா, எடுத்துக்கிறதா சாப்பிட்றதா தானம் பண்றதா, அதான் நமக்கு முக்கியம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான உணவுகள் இருக்குதுங்களா? அஸ்வதிக்கு முந்திரி பருப்பு, பரணிக்கு நெல்லிக்காய், கார்த்திகைக்கு பேரிச்சம்பழம், ரோகிணிக்கு நாவல் பழம், அடுத்துங்க மிருகசீர்ஷத்துக்கு இளநீர், வரிசையில் வாங்க, இளநீர், தேங்காய், அதே மாதிரி திருவாதிரைக்கு வாழைப்பழம் இருக்குங்களா? புனர்பூசத்துக்கு கரும்பு ஜூஸு, கரும்பு சம்பந்தமான உணவுகள், பூசத்துக்கு விளாம்பழம் இல்லைங்களா? ஆயிலியத்துக்கு முருங்கைக்காய், மகத்துக்கு மாங்காய் இருக்கு இல்லைங்களா? மகத்துக்கு மாங்காய். அப்போ உங்களுக்கு மாங்காய் தானம் கொடுக்கலாம், கூட மாங்காய் ஊறுகாய் கூட தானம் கொடுக்கலாம் இல்லைங்களா? பூரத்துக்கு எலுமிச்சை,
உத்தரத்துக்கு மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா? ஹஸ்தத்துக்கு ஆரஞ்சு, சித்திரைக்கு பப்பாளி சாத்துக்குடி, சுவாதிக்கு தேன் காஃபி உலர் திராட்சை, விசாகத்துக்கு கல்கண்டு சப்போட்டா, அனுஷத்துக்கு பனை உணவுகள் இருக்கு இல்லைங்களா? கேட்டைக்கு வல்லாரை ஜெரி பழம், மூலத்துக்கு கொய்யாப்பழம் இருக்கு இல்லைங்களா? அடுத்து பூராடத்துக்கு காளான் வெள்ளரி, உத்திராடத்துக்கு பலாப்பழம், திருவோணத்துக்கு சீத்தாப்பழம். அடுத்துங்க உத்திராடத்துக்கு பலாப்பழம், திருவோணத்துக்கு சீத்தாப்பழம், ஆவிட்டத்துக்கு தக்காளி ஆப்பிள், சதயத்துக்கு கரும்பு ஜூஸு, சார் சதயத்துக்கு வந்து கருப்பு திராட்சை, பூரட்டாதிக்கு மாம்பழம், உத்திரட்டாதிக்கு அன்னாசி பழம், ரேவதிக்கு இலந்தை பழம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்று உணவுகள் இருக்கிறது. அப்ப அந்த உணவுகள் நாம் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். அப்போ உங்க ஜாதகத்துல இந்த 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல தான் 2ஆம் அதிபதி இருப்பார் இல்லைங்களா? அது தாராபலன் நல்லா வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்திற்கான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தாராபலன் வரலன்னா அந்த உணவை தானம் செய்து விடுவோம். சரிங்க சார், அந்த உணவு தானம் செய்யறதுக்குன்னு ஒரு உணவுகள் இருக்குது. இப்ப நான் சொன்ன பழங்களையும் தானம் செய்யலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உணவுகள் தானம் செய்ய வேண்டிய உணவுகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தானம் செய்ய வேண்டிய உணவுகள் ஒன்று இருக்கு. அஸ்வினிக்கு மஞ்சள் சாதம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு இருக்குது. பரணிக்கு நெல்லிப்பொடி சாதம் ஒவ்வொன்றுக்கு இருக்குது. கிருத்திகைக்கு புளிக்குழம்பு தானம், சாப்பாடு செஞ்சு புளிக்குழம்பு வச்சு தானம் கொடுக்கணும். அந்த மாதிரிங்க 27 நட்சத்திரத்திற்கும் தானம் செய்ய வேண்டிய உணவுனே இருக்கு. முதல்ல சொன்னது பழம், ரெண்டாவது சொன்னது அந்த நட்சத்திரத்தில் ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா அதை எப்படி தானம் பண்ணுங்கிற கரெக்டாக பண்ணீங்கன்னா விடை கிடைக்குமா கிடைக்காதுங்களா? நாம் ஒன்றும் இல்லைங்க சார், 100% வேலை செய்யும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுவோ தாராபலன் சரியாக இருந்தால், ஏன்னா 2ஆம் என்ன என்னங்க சார்? சாப்பிட்றது தானே. 2ஆம் என்ன சாப்பாடு தானே. 2ஆம் இடம் சாப்பிட்றதுல பணம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்ற இடத்துல தான் பண வரவு தன வரவு இருக்கு. அப்ப 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்து உணவை சாப்பிடும் போது 2 கர்மம் வேலை செய்யுதான். அந்த நட்சத்திரத்தோட உணவுன்னு ஒன்று வருது. அந்த கிரகம் 2ஆம் அதிபதியே நிற்கிற உணவு நட்சத்திரம் போது அந்த உணவு எடுத்துக்கும் போது பலம் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கட்டாயமா கிடைக்கும். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஜாதகத்துல தாராபலம் இருந்துச்சுன்னா அந்த உணவு எடுத்துக்கோங்க, தாராபலம் இல்லைன்னா அந்த உணவை தானம் செஞ்சிருங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை செஞ்சீங்கன்னாவே என்ன ஆகும்? வருமானத்துடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக அதிகரிக்கும். சரிங்க சார், இது ஒண்ணு. அடுத்து சரி, இப்படி நாம் அந்த உணவுகளை எடுத்துக்கிறோம் அல்லது தானம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த 2ஆம் அதிபதின்ற நட்சத்திரத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பாரா இல்லையா? உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி போய் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாரா? அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பாரா இருக்க மாட்டாருங்களா? இருப்பார் இல்லையா? அந்த நட்சத்திராதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அந்த நட்சத்திராதிபதி உங்க லக்கணத்துக்கு யாரு? அவரை நீங்க சரியா இயக்குனீங்கன்னா வருமானம் வரும். வருமாங்க. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாரு? அந்த நட்சத்திராதிபதி யாரு? நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் 27 ஒண்ணு இருப்பார். அந்த நட்சத்திரத்திற்குன்னு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறவர். நட்சத்திரம் பணம் கொடுக்குது வேற, நட்சத்திராதிபதி தான் பணம் கொடுக்குவதற்கு முழு உதவி செய்பவர். அப்போ உங்க ஜாதகத்துல அந்த நட்சத்திராதிபதி யார், லக்கணத்துக்கு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்று பார்த்து அந்த அதிபதியை இயக்கினாலும் பணம் வரும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ உதாரணமாங்க சார், ஒரு லக்கணம் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு லாஜிக்கா எடுத்துக்காட்டோட சொன்னா தான் அதுக்கான விடை நமக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு ஜாதகர், ஒரு லக்னம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காரு. 2ஆம் அதிபதி யாருங்க? 2ஆம் அதிபதி யாருங்க? புதன். ஓகேங்களா? அப்ப ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான புதன் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறார். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல என்ன ஆவாருங்க? புதன் உச்சம் ஆவார் இல்லையா? 2ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து உத்தர நட்சத்திரத்துல ஒரு 3ஆம் பாதத்திலயோ 4ஆம் பாதத்திலயோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் போய் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் லக்கணத்துக்கு யாரு? ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு உடையவர். 4ஆம் வீட்டுக்கு உடையவர்களா? இப்ப 4ஆம் வீட்டுக்கு உண்டான சூரியன் உதாரணமா 4ஆம் இடத்திலேயே ஆட்சின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் 5ல் இருக்கும்போது பக்கத்துல தான் சூரியன் இருப்பார். 4லயே ஆட்சி அப்படின்னா சூரிய பகவான் 4ல் ஆட்சி பலம் பெறாரு, அல்லது 5ஆம் இடத்திலேயே இருக்காரு. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 5ல் இருக்கிறா 4 இருக்கிறா இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல
சூரியன் பலமா இல்லையா? அப்ப அந்த ஜாதகர் வருமானம் உயர்வு பெறணும்னா அந்த நட்சத்திராதிபதி இயக்கணுமா வேணாமா? 2ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி சூரியன். சூரியனை இயக்குனா என்ன ஆகுங்க? பணம் வரும். சூரியன் எத்தனாம் வீட்டுக்குடையவர்? 4ஆம் வீட்டுக்குடையவர். அப்பொழுது எப்பொழுது அந்த ஜாதகர் தன் பெயரில் ஒரு 4 சக்கரம் வாகனம் வாங்குகிறாரோ அல்லது எப்பொழுது அவர் பெயரில் இடத்தை வாங்குகிறாரோ அன்றைய நாள் முதல் அவருக்கு வருமான உயர்வுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். செக் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் வருமானம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சார் நான் வந்து ஒரு 4 வீலர் எடுத்தேன் சார், 4 வீலர் எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப டெவலப் ஆகிட்டேன் சார், நல்லா வாழ்க்கை போச்சு சார், ஒரு இடம் வாங்கினேன் சார், அதுக்கப்புறம் டெவலப் கிடைக்குதா இல்லைங்களா? இப்போ ஒன்று வேணாங்க, இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க, அதை நம்ம தத்துவத்தை பிரிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயங்களும் தத்துவத்தோடையே கொண்டு போங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் உத்தரத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்காரு. 4ல் சூரியன் நெருப்பு ராசியில் இருந்தா அவருக்கு 4 சக்கர வாகனம் வாங்கணும். அதே 5ஆம் இடத்துல நிலராசியில் இருந்தா இடம் வாங்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த தத்துவங்களை பிரிச்சுக்கணும். தத்துவம் அடிப்படையில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல இடம் இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது. அப்போ அவர் அதே நிலராசியில் அந்த சூரியன் இருந்தா என்ன பண்ணணுங்க? இடம் வாங்கணும், வீடு கட்டணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல அது நெருப்பு ராசியில் இருந்தா என்னங்க? நெருப்புல என்ன ஓடும்? வாகனம் தானே ஓடும். அப்போ 4ஆம் இடத்துல என்ன வருதுங்க? 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகர் அந்த வருமானத்தை பெறக்கூடிய, அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி லக்னத்திற்கு யார் என்பதை கவனித்து அந்த அதிபதியான விஷயத்தை என்ன பண்ணணுங்க? இயக்கணும். நாம தாராபலன் நட்சத்திரம் உணவு அது மட்டும் பத்தாது, இயக்கிறவரை பிடிக்கணும். வெறும் நட்சத்திரம் என்பது ஒரு பலனை சொல்கிறது, தாரா பலனை சொல்கிறது. ஆனால் அந்த 2ஆம் அதிபதியை இயக்குகின்ற கிரகம் தான் முழுமையாக வெற்றியை சொல்கிறது. ஓகேங்களா? இது ஒரு கணக்குங்க சார். சரி, இப்போ அடுத்து போவோம். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு போட்டால் அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் ஒரு படி போய் மேலே மரபணு ஜோதிடம். 2ஆம் அதிபதி போய் ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, உத்தரத்தில் இருக்கிறார் என்றால் உத்திரம் என்பது எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவுனா புதனுடைய கர்ம பதிவு இல்லையா? 2ஆம் அதிபதி போய் நட்சத்திரம் 5ல் இருக்கிறாரு, உத்தரத்தில் இருக்கிறாருன்னா உத்தரம் யாருடைய கர்ம பதிவுங்க? புதனுடைய கர்ம பதிவு. அப்ப புதன் யாருங்க லக்னத்துக்கு? 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்குண்டானவர் 5லேயே உச்சம். 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்குடையவன் 5லேயே உச்சம். அப்ப அந்த ஜாதகருக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உத்தரத்தில் இருக்காரு, உத்தரம் புதனுடைய அவருடைய கர்ம பதிவிலே தான் புதன் நிற்கிறாரு. 2ஆம் இடம்னா என்னங்க? குடும்பம். 2ஆம் இடம் எனக்கு குடும்பம். கல்யாணம் முடிச்சோடனே தடவை உங்களுக்கு வருமானம் வர சேர ஆரம்பிச்சிடும். குடும்பம் என்ற ஒரு விஷயம் அமைந்த உடனேயே பண வரவுகள் அதிகரிச்சிடும். அடுத்து புதன் யாருங்க? 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்னங்க? குழந்தை. குடும்பமாகி குழந்தை பிறந்தனே அவன் பணக்காரன், எழுதி வச்சுக்கோங்க. குடும்பமாகி குழந்தை பிறந்தனே பணக்காரன் ஆயிடுவாங்க. இன்னொன்னு, ஒரு சில பேர் அதுக்கு முன்னாலேயே பணக்காரன் ஆயிடுவாங்க. குடும்பம் இல்லை, கண்ணம் இதாகல. 5ஆம் இடம் குலதெய்வ வழிபாடு. அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் வெற்றி வந்து. புரியுதுங்களா? அப்போ நாம ஒரு பண வரவு வேணும்னா முதல்ல என்ன பண்ணணுங்க? 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிக்கிங்க? 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம் தாராபலன் இருக்கா? உணவு எடுத்துக்கோங்க. தாராபலன் இல்லையா? தானம் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி யாரு? அவர் லக்னத்துக்கு எந்த வீட்டுக்குடையவர்? அவரை இயக்குங்க. சும்மா ஒரு பாவத்தை இயக்காம கிடைக்குன்னு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி இயக்குங்கள். 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ கிரகம் எதுவோ அதை இயக்குங்க. டிஎன்ஏக்குள்ள போகாம நீங்க முழுமை பெற முடியாது. மரபணு ஜோதிடத்தில் போகும்போது முழுமை பெற முடியாது அப்படிங்கிறதா உண்மை. நீங்க எந்த ஒரு ஜாதக பலனை சொன்னாலும் பாரம்பரியத்தையும் டிஎன்ஏவையும் இணைச்சிங்கன்னா தான் 100% பெர்ஃபெக்டா ரிசல்ட் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. நான் ஏன்னா நம்மளது அனுபவங்க சார். இப்போ முதல்ல நம்ம நட்சத்திர அடிப்படையில் பலன் சொன்னோம், நட்சத்திராதிபதி பற்றி எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த மரபணு ஜோதிடத்தையும் எடுத்து சொன்னால்தான் அது 100% நிறைவாகிறது. இது அனுபவம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அவர் இயக்குகின்ற கிரகம் யார் என்பதை பார்த்து நீங்கள் சரியாக இயக்குனீங்கன்னா என்ன ஆகும்? வருமானத்துறை சூழ்நிலைகள் 100% அதிகரிக்கும். இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது உள்ள போனோம்னா
அது அந்த பாவகத்துக்குள் இன்னொரு ரகசிய சூட்சமங்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ள போய் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 100% வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நட்சத்திர உணவுகளை சாப்பிடுங்க, இந்த வண்டி வாகனம் வாங்குங்க, இடம் வாங்குங்க, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எந்த நேரத்தில் செய்யும் பொழுது பல மடங்கு பலனை கொடுக்கணும் ஒரு சூட்சம் இருக்கு. எல்லாம் செய்கிறோம், எல்லாம் ஓகே, எந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்கிற ஒரு சூட்சமம் இருக்கு. அதெல்லாம் நிறைய அனுபவத்திற்கு பின்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அந்த சூட்சமம் நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா வித்தையும் சொல்லிட்டோம்னா நம்மகிட்ட ஒரு வித்தை இருக்கணும் இல்லைங்களா. இப்போ நான் உங்களுக்கு வழியே சொல்லியாச்சு. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அனுபவத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்க, சேர்த்து வச்சு யாருக்கு எப்போ சார் நம்ம சொல்லிட்டாரு, அவர் 4 வீலர் வாங்கினா டெவலப் ஆயிட்டாரு, வண்டி இடம் வாங்கினார், எப்போ வாங்கினாரு, எப்போ டெவலப் ஆனார், எப்போ அது டெவலப் ஆனாரெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் நடக்காமல் போகிறக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு அந்த விஷயங்கள் செஞ்சார்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு, வருமான உயர்வு நிச்சயமாக வந்து சேரும். சரிங்க சார், இப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் ஓகேங்க, ஒரு ஜாதகத்தில் எனக்கு 2ஆம் அதிபதி போய் நிற்கிறாரு, தாராபலன் இருக்கு இல்லை, இருந்தால் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அந்த உணவு தானம் கொடுத்துறோம், அது வேற விஷயம். 2ஆம் அதிபதி போய் 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, என்ன சார் பண்ணுறது கேள்வி வரும் இல்லைங்களா. 2ஆம் அதிபதி போய் 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி போய் 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி போய் 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. கேள்வி கேட்பாங்க, சார் நீங்கள் சுபரா லக்கண சுபரை சொல்லிட்டீங்க, லக்கண பாவராக இருந்தால் என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி வருமா வராதுங்களா? இப்போ வேணாங்க, இன்னொரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒருத்தர் வந்து கன்னி லக்கணம் வச்சுக்கோங்க. கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் யாரை சொன்னோம்? சுக்கிரனை தான் சொன்னோம் இல்லைங்களா. கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் எதுங்க? சுக்கிரன். இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் ஏதாவது ஒரு இடத்துல, உதாரணமாக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5வது ராசியிலே வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 5வது ராசியில் சுக்கிரன் இருக்கிறார், 2 கூடிய சுக்கிரன் போய் 5ல் உட்காந்துருக்காரு, உத்திராடத்தில் உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி போய் உத்திராட நட்சத்திரத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் வீட்லேயே உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க. உத்திராட 4ல் கூட உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி போய் உத்திராட நட்சத்திரத்தில் உட்கார்றாருன்னா உத்திராடத்துடைய அதிபதி யாரு? சூரியன். சூரியன் தானே. அப்ப கன்னி லக்கணத்துக்கு அவர் யாரு? விரையாதிபதி. அப்ப 2ஆம் அதிபதி போய் விரையாதிபதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டாரு. எப்படி சார் நம்ம வருமானத்தை ஈக்கிறது? ஒரு கேள்வி இருக்குமே. முதல்ல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா சூட்சமங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒளிந்து கொடுக்கிறது. 12ஆம் அதிபதி சூரியன் உதாரணமா லக்கணத்துக்கு 4லயே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அங்கும்போது 4 தான் பக்கத்துல தான் இருக்கணும். அப்ப 12ஆம் அதிபதியான அந்த சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறனா எப்படி சார் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தை இயக்கிறது? கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? அப்போ 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு. 12ஆம் இடம் என்பது 4 ஆறுகள் கடந்து செல்வது, ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டிடுங்க. அப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதி உத்திராடத்துல, நான் சொல்றது கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல உத்திராடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த உத்திராடத்துடைய அதிபதி சூரியன், அவர் தான் அந்த வருமானத்தை கொடுக்குற கிரகத்தை இயக்கிறவர். அவர் 4ல் உட்கார்ந்துருக்காரு. நம்ம எங்க போயிடணுங்க? பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிடணும். என்ன பண்ணணுங்க? வெளிநாடு போகணும். சரி, எல்லா நாளும் வெளிநாடு போக முடியுமா? போக முடியாது. சரி, அட்லீஸ்ட் ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி போகலாம் இல்லையா? போகலாம் இல்லைங்களா? சரி, அது போகலாம். இல்லை சார், நான் ஒரு விவசாயி, எங்கள் அப்பா பாரம்பரியமாக ஒரே தொழில் தான் பண்ணுறேன், நான் ஊர் விட்டு போக முடியாது, என்ன பண்ணுறது? என்னங்கய்யா பண்ணுறது? 12ஆம் அதிபதி 4 உட்காந்துட்டாரு, வெளியூரும் போக முடியாது, நம்ம உள்ளூர்லேயே தான் இருந்தாகணும். ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்குற கிரகம் 12ஆம் அதிபதி தான். அப்போ என்ன பண்ணுனா வருமானம் அதிகம்? அது கேள்வி இருக்கிறீங்களா? ஈஸி தான், ஒன்றும் ரொம்பலாம் நீங்கள் வந்து மைண்டை போட்டு உழைப்பிக்க வேண்டாம். ஜோதிடத்தில் நான் சொல்லுவாங்க இல்லையா, காரகத்துவம் பாவகத்துவம், வேற ஒன்றும் கிடையாது. இதை தாண்டி நீங்கள் போகணுங்கிற அவசியமே கிடையாது இல்லைங்களா. இப்போ நல்லா பாருங்க, 12ஆம் இடம் என்பது அதில் நல்ல விஷயம் இருக்கு இல்லையா. 12ஆம் இடம் என்பது ஆசிரமங்கள், 12ஆம் இடம் என்பது மருத்துவமனைகள் இருக்கா இல்லைங்களா. 12ஆம் இடம் ஆசிரமம், 12ஆம் இடம் மருத்துவமனை, அதாவது மருத்துவமனை அட்மிஷன் பிரிவு அங்கே இதாகிட்டு இருப்பாங்களா அவங்க. அப்போ நீங்கள் ஒரே சிம்பிள் தான், 12ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார். அது என்ன திரிகோணத்தில், என்ன திரிகோண ராசி? அது தர்ம திரிகோண ராசி தானே. சூரியன் தனுசுல இருந்தனா தர்ம திரிகோணம் தானே, தர்மத்திற்கு ஏற்ற ராசி தான் அது. 12ஆம் அதிபதி 4ல் இருக்கின்றார் என்றால் 12ஆம் இடம் ஒரு காரகத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடம் 4ஆம் இடம், இந்த 12ஆம் இடத்துல ஆசிரமத்தை செலக்ட் பண்றது கரெக்டா இருக்குமா, 12ஆம் இடத்துக்கு ஆஸ்பத்திரியை செலக்ட் பண்றது கரெக்டா இருக்குமா நீங்க செக் பண்ணிக்கணும்.
இந்த இடத்துல ஆசிரமம் செலக்ட் பண்றது கரெக்டா இருக்குமா, ஆஸ்பத்திரி செலக்ட் பண்றது கரெக்டா இருக்குமா? ஆஸ்பத்திரி தான் கரெக்டா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, சூரியனுடைய காரகத்துவம் அங்க மருந்துங்கிற விஷயம் இயங்குது இல்லையா? அப்ப 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்றால் அரசு மருத்துவமனைக்கு சென்று, அது தர்ம ராசி தானே, தர்ம ராசி தானே, 4ஆம் இடங்கிறது சுகம் தானே, அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அவங்க சுகம் நல்லா இருக்கிறக்கா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பூர்வம் வாங்கி கொடுக்கலாம், 12ஆம் இடம் தலகாணி வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த அட்மிஷன் பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஆரஞ்சு கலர், சூரியன் ஆரஞ்சு கலர் தானே, ஆரஞ்சு கலர்ல 4ஆம் இடம் ட்ரெஸ் தானே வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. அப்போ மருத்துவமனைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நோயாளிக்கு பெட்ஷீட் தலகாணி, அதே மாதிரி அங்க வேலை பார்க்குற அந்த அட்மிஷன் பிரிவில் வேலை பார்க்குற தாய்மார்களுக்கு சேரீ, அதுவும் ஆரஞ்சு கலர் சேரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் தர்மமும் இயங்குமா இயங்காதான்? 100% இயங்கும். அப்ப எப்போ அந்த அந்த விஷயத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அன்றைய நாள் முதல் என்ன ஆகும், வருமானத்துடைய சூழ்நிலைகள் கட்டாயமாக அதிகரிக்கும். அதில் ஒரு டவுட்டே கிடையாது. சரிங்க சார், இப்போ உத்திராடம், இப்போ பாருங்க, என்ன சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ 2ஆம் அதிபதி உத்திராடத்தில் இருக்கிறாருன்னா அடுத்து மரபணு ஜோதிடத்துக்கு போயிடுங்க. உத்திராடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய கர்மாவை கொண்ட ஒரு நட்சத்திரம். அப்போ கன்னிலக்கணத்துக்கு குரு நல்லவரா? கன்னிலக்கணத்துக்கு குரு நல்லவரா? 4 7க்குண்டான கடுமையான பாவி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் குரு. அப்படிப்பட்ட குரு நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? சொல்லுங்க, நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? கெட்டுத்தான் போகணும். கெட்டால்தான் கன்னிலக்கணத்துக்கு குரு கெட்டாதான் நல்லது செய்வார். வலுத்துட்டாருன்னா ஜோலி முடிஞ்சுது. போய் பாருங்க, கன்னிலக்கணத்துக்கு குரு வலிமையா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை போய் பாருங்க. ஒன்று குடும்ப வாழ்க்கை அவுட்டு, இல்லை சுக வாழ்க்கை அவுட்டு. செக் பண்ணி பாருங்க, குரு வலிமை பெற்றவர்கள். அப்போ இந்த குரு 9லே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம் கன்னிலக்கணத்துக்கு குரு வந்து 9லே இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அங்கே குரு 9ல் இருக்கிறது நல்லதா கெட்டதா? கன்னிலக்கணக்காரங்களுக்கு குரு 9ல், இப்போ நம்ம சொன்ன அதே டாபிக் எடுத்துக்கோங்க, மாறியே போக வேண்டாம், அந்த கண்டென்ட் விட்டு வெளியே போக வேண்டாம். கன்னிலக்கணத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் 5ல் இருக்காரு, உத்திராடத்தில் இருக்காரு, சூரியனை பார்த்தாச்சு, பார்த்துட்டோம். அடுத்தது உத்திராடத்துடைய கர்ம பதிவு யாரு? குருவுடைய கர்ம பதிவு. அப்ப குரு 9ல் இருக்கிறாருன்னா குரு நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா? குரு அப்படி சொல்றதை விட குரு நல்லது செய்வாரா கெட்டதை செய்வாரா? சொல்லுங்க. கன்னிலக்கணக்கு குரு 9ல் போய் இருக்கிறது, நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? இப்பதான் சொன்னேன், நல்லது செய்வாரா கெட்டது செய்வாருங்களா? பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர் 9ல் இருக்கும்போது நல்லது செய்வாரா கெடுதலை செய்வாரா? கெடுதலை தான் செய்வாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அந்த இடத்துல மாட்டிக்குவீங்க. ஏனென்றால் சூரியன் தனுசில் இருக்கின்ற பொழுது 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் வக்கரமா இருப்பாருங்களா? தனுசுல சூரியன் இருக்கும்போது ரிஷபத்துல 9ஆம் இடத்துல குரு இருந்தா வக்கரமா தான் இருப்பாரு. 100% வக்கரமா தான் இருப்பார். அப்ப குரு அந்த இடத்தில் வக்கர நிலை அடைகிறார். என்ன பண்றாருங்க, அந்த ஜாதகத்தில் குரு வக்கர நிலையில் அடைகின்ற பொழுது கன்னிலக்கணக்காரர்களுக்கு குரு வக்கரம் அடைந்தால் யோகத்தை தரும். அப்ப 4 7 கூடியவன் 9ல் இருக்கிறார்னா இங்க அதே விஷயம்தான். 4ஆம் இடம் என்பது இங்க மறுபடியும் அதே வருது. என்னங்க, இடம், வீடு, வாகனம். இதுல எதை வாங்குறது? 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், இடம், வீடு, வாகனம் எதை வாங்குறதுங்க? அந்த 9ஆம் இடம் ரிஷப ராசிங்கிறது என்ன ராசி தத்துவத்துல? நீரா, நிலமா, நெருப்பா, காற்றா? ரிஷபம், நிலம். அப்ப நிலம் தானே வாங்கணும். அப்போ ஒரு நிலம் வாங்கினாலோ அல்லது வீட்டை கட்டினாலோ அவருக்கு கண்டிப்பாக வருமான உயர்வு வரும். ஒருவேளை குரு வக்ரமா இருந்தா தான், வக்ரமாலினா வராது. புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த ஜாதகர் என்ன பண்ணணுங்க, அவர் பேர்ல இடமோ வீடோ அமைக்கணும். அமைச்சா தான் அவருக்கான விடை கிடைக்கும். சார், வாழ்க்கையில் நிறைய பேர் உயர்ந்து நல்லா சம்பாரிச்சுங்க ஜாதகத்தை போய் எடுத்து பாருங்க. கண்டிப்பா அந்த 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி தான் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி இருப்பார். நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் நட்சத்திர உணவுகள் மட்டுமே உயர்த்திராது. சொன்னாங்களா, இன்னமும் உணவை சொன்னார், சாப்பிட்டே இருக்கிற பலன் கிடைக்கல, அப்படியே நம்ம யோசிக்கணும். அதுக்கும் பலன் உண்டு. ஆனால் அந்த நட்சத்திராதிபதியை இயக்கினால்தான் முழுமையாக அந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு சிந்தனை உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், நமக்கு 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம நட்சத்திராதிபதி யாரு, 2ஆம் அதிபதி நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு, 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம் வந்து எந்த கிரகத்துடைய டிஎன்ஏ ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதுங்களா? கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ நாம் வந்து
அவரை முதல்ல இதுலலாம் ஒரு விஷயம் இல்லைங்க சார், அவர் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்கிறாரா, கேள்விகள் அங்கே தான் இருக்குது. நல்லா இருக்கிறாரா கெட்டு போய் என்னன்னா, நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயம், ஒரு கிரகத்தினுடைய பலத்தை நிர்ணயம் செய்ய தெரிவதில்லை. அதான் உண்மை. பல இடங்கள்ல ஜோதிடர்கள் நிறைய இடங்கள்ல சொன்ன பலன் பலிக்காம போறதுக்கு முதன்மையான காரணம், ஒரு கிரகம் வலு கொடுக்குமா, பலன் கொடுக்குமா கொடுக்காதா, ஒரு கிரகம் நன்மையை செய்யுமா செய்யாதா, அதுதான் தெரியறதில்லை. கிரக வலிமையை மட்டும் ஒரு ஜோதிடர் சரியாக தெரிந்து வைத்திருந்தா போதுங்க, எப்பேற்பட்ட ஜாதகம் தான் ஜாதகத்தை நீங்க மேலே கொண்டுட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் மேலே கொண்டு வராது பரவாயில்லைங்க, ஒரு பெரிய அவன் நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிறா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுத்தாச்சு நிறுத்திடலாம். ஓகேங்களா? பெருசா பண்ண முடியல கூட ஒரு சிம்பிளானாச்சும் என்ன பண்ணிடலாங்க, அந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பா செஞ்சிட முடியும். ஆனா ஜோதிடத்துலைங்க சார் ஒரு, அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல இந்த விதி கிரகம்னு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். தெரியும், இந்த விதிகிரக சிஸ்டத்தை நாம தான் உருவாக்கி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அந்த விதிகிரகம்ங்கிற ஒரு சூட்சமத்துக்கு உள்ள போனீங்கன்னா உங்க வாழ்க்கையுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க வெற்றி பெறுவதற்கான சூட்சம் அதுக்குள் இருக்கும். உங்க ஜாதகத்துல விதிகிரகத்தை வலிமைப்படுத்தினால், விதிகிரகத்தினுடைய பாதையில் நீங்கள் சென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளராக மாறுவீர்கள். ஓகேங்களா? இதுக்கான தத்துவத்தை உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உதாரணமா சொல்றேங்க சார், ஒருத்தருக்கு யாருக்காச்சும் சொல்றேன், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்களா? விதிகிரகம் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பிடித்து கொண்டீர்களானால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். சரிங்க சார், யாராச்சும் ஒருத்தர் நான் பிறந்த தமிழ் தேதி சொல்லுங்க, நீங்க பிறந்த தமிழ் தேதி சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. என்னங்க ஐயா? வைகாசி 31. அப்போ வைகாசி 31 அப்படிங்கிறது யாருங்க பாருங்க, கேட்கும்போது கூட ராகு தான் வர. ஏங்க ராகு எங்க இருந்தாலும் விடுறது இல்லை, கேட்கும்போது கூட வைகாசி 31 ராகு தான். அப்போ அதுதானே வருங்க. என்ன பிரபஞ்சம் இன்று, அதாவது யாருக்கு எப்படி பேச தெரியலைங்க சார். நான் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினா பிரபஞ்சம் அங்கே வந்துடும், அது எதையோ ஒன்று அந்த அந்த ஆளுகளை தான் அனுப்பி விடும். இதுதான் அனுபவமா உண்மை. என்னங்க அப்போ பார்த்தீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு ட்விஸ்ட் தான். 3 to 4 ராகு காலம். அவ கேட்கும்போது ராகு தான் சொல்றாரு. அப்போ இந்த ராகு எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே சாட்சி கிடையாது. சரி, அப்போ ராகு அப்படிங்கிறவர் அவருடைய பிறந்த தேதி தமிழ் தேதி, அதான் விதி. உங்களுடைய தமிழ் தேதி தான் உங்களுடைய விதி. அதில் வந்து எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஓகே, ஐயா வந்து ராகு, ஐயா என்ன லக்கணம்? ஐயா மிதுன லக்கணம். ராகு எங்கே இருக்கார்? என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கார்? அவர் அவிட்டத்தில் இருக்காரா? ஓகே, அப்போ செவ்வாய் தான் உங்களுடைய விதிகிரகம், ராகு தான் விதிகிரகம். ஆனால் ராகுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கனால யாரா இயங்குவாருங்க? செவ்வாயா தான் இயங்குவார். அப்போ இந்த செவ்வாய் என்பதுதான் அவருடைய விதிகிரகம். இந்த செவ்வாய்க்கு இப்போ செவ்வாய் விதிகிறனா செவ்வாய் எங்கே இருக்காரு லக்கணத்துக்கு யாருன்னு பார்த்துடணும். யாருங்க? 6-11 உண்டானவர் எங்கே இருக்காருங்க? 8 இருக்கிறாரு. அப்போ 6-11 உண்டானவர் 8 இருக்கிறாருன்னா உங்க ஜாதகம் என்ன நாமயோகம்? நாமயோகம் விஷ்கம்பம், விஷ்கம நாமயோகம். ஓகே, 6 கூடவே 8 இருக்காரு, அவர் விஷ்கம நாமயோகத்தில் பிறந்திருக்காரு. ஏன்னா நம்ம யோசிக்கணும், ஏன்னா அவயோகியா இதாக இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு சூரியன் என்ன நட்சத்திரம்? மிருகசீஷம். எல்லாம் கேட்டுக்கணும், முடக்கு யாரு அவயோகி யாருன்னு கேட்டுக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த விதிகிரகமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாய் யாருங்க? 6-11 உண்டானவர் 8ல். 6-11 உண்டானவர் 8க்கு போறது நல்லதா கெட்டதான்னு நீங்க நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். 6-11 உண்டானவர் 8க்கு போறது நல்லது. யார் எப்ப நல்லதுன்னா தொழில் பண்றவங்களுக்கு நல்லது, வேலை பார்க்குறவங்களுக்கு கெட்டது. ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லதாக வரும். எப்போ வரும்? சனி திசையோ புதன் திசையோ வரும்போது நல்லதாக வரும். உங்களுக்கு சனி திசை புதன் திசை கடந்துட்டீங்களா? இல்லை, நீங்கள் சனி திசை கடந்துட்டீங்களா? அப்போ இந்த சனி திசையில் 6 கூட 8க்கு போகிறது நல்லதா கெட்டதா? சனி திசை 6 கூட 8க்கு போகிறது நல்லதா கெட்டதா? 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கு செல்வது நல்லது. அப்போ நம்ம 6ஆம் அதிபதி 8க்கு போனால் வேலை மூலமாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துடும். 100% விதிகிரகத்துக்கு நடந்தே தீரணும். உங்களுக்கு என்ன பண்றீங்க? என்னங்க? சரி, ஆனா இந்த விதிகிரகம் சொல்றது சனி திசையில நீங்க உங்க வேலையில உயர்த்தி விட்டுரும். உண்மையிலையா? பாருங்க சொல்றாரு, கை தட்டினதாக நான் பார்த்தா சொன்னேங்க. அப்போ அவரை சனி குரு திசையில வேஸ்ட்,
குரு திசையில் முடியாது. என்னதான் தலையில நின்றார் அவர் குரு திசையில் வேலைக்காக இருக்காது. அவ்வளவுதான். குரு திசை அவுட் ஆஃப் ஸ்டேஷன், சனி திசை தான் இன் ஆஃப் ஸ்டேஷன். சரிங்களா? அப்ப இந்த விதிகிரகம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு முழுக்க முழுக்க சனி திசையிலும் புதன் திசையிலும் வேலை மூலமாக நீங்கள் உயர்வை அடைவீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. அடைஞ்சிட்டீங்க, இனிமேலும் அடைவீங்க. ஓகேங்களா? அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமா கிடைச்சிரும். நீங்க சனி திசை புதன் திசை முடியறக்குள்ள வேலை மூலமா ஒரு பெரிய சனி திசை முடிய போகுதுங்களா? அவ்வளவுதான். வேலையில் லாபம் கிடைச்சது இல்லையா? அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து என்னன்னா, இதுதான் உங்களுடைய சூட்சமம். ஆனால் இந்த விதிகிரகத்துக்கு எதிரானவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை மட்டும் தொடக்கூடாது. நிறைய சூட்சமங்கள் இருக்குதுங்க. இந்த விதிகிரகத்திற்கு எதிரானவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை தொட்டைனா மாட்டிக்குவீங்க. அவன் யாருன்னா 1-4 குடையவன். 1-4 குடையவன் யாருங்க? புதன். புதன் புதன் எங்க இருக்கார்? 12 தான் இருக்கிறார். புதன் 12 இருக்கிறது நல்லதா கேட்டதா? மிதுன லக்னக்காரங்களுக்கு புதன் மறைவது கெட்டதா நல்லதா? நல்லது, மிக மிக நல்லது. புதன் மறைவது மிக மிக சிறப்பு. அப்ப புதன் 12இல் இருக்கின்ற பொழுது நீங்க விதிகிரகத்திற்கு எதிர்கிரகம் இருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் கிரகம். அப்ப என்று எப்பொழுது உங்களுடைய பெயரில் இடம் அல்லது வீட்டை வாங்குகிறீர்களோ அன்றைய நாளிலிருந்து இந்த விதிகிரகம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போயிடும். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க, வாங்கிட்டீங்கன்னா இல்லையா? வாங்கணும். நீங்க என்னன்னா ஒரு விதிகிரகத்தை பிடிக்கணும்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க எப்போ உங்க பேர்ல இடத்த வீட்டை வாங்குறீங்களோ, ஒரு இடம் வாங்குறீங்க இல்ல வீட்டை கட்டுறீங்களோ, அன்றைய நாள் இருந்து விதிகிரகம் உங்களை மேல கொண்டு போய் மாத்தணும். மாத்தினா தான் விட்டு மாத்துங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, 100% ஜெயிச்சிருவீங்க. சரி, இதுல இன்னொரு விஷயம், இந்த விதிகிரகத்துக்கு சப்போர்ட்டிங் கிரகம் உற்ற நண்பன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். விதிகிரகத்துக்கு உற்ற நண்பன் யார் தெரியுங்களா? சூரியன் தான் உற்ற நண்பன். சூரியன் யாருங்க? மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. எங்க இருக்காரு? இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. அப்ப விதிகிரகத்திற்கு நண்பனாக இருக்கின்றவன் 12க்கு போயிட்டான். 3ஆம் அதிபதி என்ன ஆயிடுச்சுங்க? 12க்கு போயிடுச்சு. அப்ப 3ஆம் அதிபதி 12க்கு விரயத்துக்கு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா அதுக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நமக்கு சார் பரிகாரம் சொல்ல தெரிஞ்சா போதுங்க சார், ஜெயிச்சிடலாம். 3ஆம் இடம் 12 3ஆம் இடம் என்பது காது. 3ஆம் இடம் என்பது காது. 12ஆம் இடம் என்பது ஆசிரமம். அந்த 12ஆம் இடம் என்பது ரிஷபம், காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. 2ஆம் இடம்ங்கிறது சாப்பாடு, வாயி. 3ஆம் இடம் சூரியன், காது. 12ஆம் இடம் ஆசிரமம், வாய் பேச முடியாத காது கேளாத ஆசிரமங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரியனா கோதுமை, கோதுமை உணவு சப்பாத்தி பூரு தானம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மேல வந்துடும். என்னங்க கர்மா வருதா? 3ஆம் இடம் 12க்கு போயிடுச்சா? விதிகிரகம் உங்க வீட்லயே ஒரு கர்மா வச்சிருக்கு, விதிகிரகத்துக்கு சப்போர்ட்டுக்கார. அப்போ என்னன்னாங்க, இந்த விதிகிரகத்தை நீங்க காலம் முழுக்க பயன்படுத்தலாம். ஆனா இது ஒரு குறிப்பிட்ட திசை வரும்போது கால்குலேஷன் பண்ண தெரியணும். இடையில ஒரு சில திசைகள் வரும் பொழுது அந்த விதிகிரகத்தை கொஞ்சம் மாற்றி, அந்த விதிகிரகத்துக்கு கெட்டதுன்றப்போ கொஞ்சம் நல்லதா நடக்கும், நல்லதுன்றப்போ கொஞ்சம் கெட்டதா நடக்கும். அப்போ ஒரு நடுநிலைமையான நிலைக்கு வரக்க வாய்ப்பு. அப்போ முதல்ல அந்த விதிகிரகத்துடைய பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா என்னன்னா நீங்க அந்த 3ஆம் இடத்தை இயக்கணும். உங்களுக்கு புதன் நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மிச்சம் இருக்கிறது யாருங்க? இந்த சூரியன் தான் கேட்டு போயிட்டாரு. பாருங்க, அந்த 3ஆம் இடம் விதிகிரகம் 12க்கு போனதுனால அந்த 3ஆம் இடம் சார்ந்த ஒரு பாதிப்பு அந்த விதிகிரகமே கொடுத்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா? கொடுக்குதா இல்லைங்களா? விஷயம் இல்லாமல் இல்லைங்க, எல்லாமே அது இருக்கும். ஒரு சில சூட்சமங்களை அதை நம்ம தெரிஞ்சு பார்த்து அந்த வழியில் போனோம்னா என்ன பண்ணிடலாம்? 100% ஜெயிச்சிடலாம். சார், ஜோதிடங்கிறது ஒரு கடல். ஜோதிடங்கிறது ஒரு கடல். உள்ள தோண்ட 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 ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயம் நம்ம கண்ணுக்கு புலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அந்த அப்படியே போயிடணும். நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்களும் கிரகங்களாகவே மாறிடணும். 9 நவகிரகங்களாக நம்ம மாறிடணும். இந்த கிரகம் அந்த கிரகத்துடைய உணர்வு நம்முடைய வரணும். ஒரு கிரகத்துடைய உணர்வு
நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். கிரக உணர்வை, அதாவது கிரகத்தையும் என்ன பண்ணிக்கணுங்க, உணர்வாக எடுத்துக்கொண்டோம்னா அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சிடும். சரிங்களா? அப்போ அதனால் நீங்கள் 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ அதிபதி, இவங்க 3 பேரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு விஷயம் நடக்கின்ற திசாபுத்திகளில் அந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய விதி எண்ணை கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். நடக்கிற திசாபுத்திகளையும் திசையையும் உங்களுடைய விதி எண்ணையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு அதை எப்படி இயக்கிறதுன்னு கரெக்டாக பார்த்து இயக்குனீங்கன்னா 100% நீங்கள் வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். அனைவரும் நட்சத்திரங்களையும் நட்சத்திரத்தினுடைய அதிபதியையும் சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய செல்வந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய மூந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதமான ஒரு தகவலை, சூட்சமத்தையும் நுணுக்கத்தையும், செல்வ வளம் பெறக்கூடிய அற்புதமான நட்சத்திரத்தினுடைய சூட்சங்கள் எல்லாம் விளக்கங்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய பரிகார வழிமுறைகளை பற்றியும் மிக அழகான முறையில், அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. லோகி அப்படியே மேலே வாங்க. லோகியா, அதுவும் காரணத்தை எடுத்து சொன்னது ரொம்ப ஒரு அற்புதம். அது என்றைக்குமே எல்லா மீட்டிங்கில் போனாலுமே ஐயா அவர் அந்த ஒரு காரணத்தை எடுத்து வச்சு சொல்லுவார். அந்த வகையில் ராகுவனுடைய அமைப்பு ஆற்றலை பற்றி ரொம்ப அழகான முறையில் எடுத்து சொன்னார். இதில் என்றைக்குமே இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ராகுவுக்கு இன்னொரு சிறப்பம்சம் கோச்சாரத்தில் எடுக்கும்போது, இன்னைக்கு கோச்சார ராகு எங்கே இருக்கிறாருங்க? கோச்சார ராகு கும்பத்தில் இருக்கிறார். கோச்சார குரு மிதுனத்தில் இருக்கார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்றமே ராகுனுடைய சிறப்பம்சம் மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையா ராகுவை பார்க்கிறார். ஸோ அதுவும் பண்டிட் பாலசுப்ரமணியா அப்படின்றதும் அதுவும் குருவினுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தான். அப்போ இதுவுமே அதோட கனெக்ஷன் வந்து எவ்வளோ அழகாக பொருந்தி வந்திருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா வகையிலுமே ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாரு. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் உற்சாகத்தோடு கொடுத்துருவோம். இதற்கு அடுத்தபடியாக நட்சத்திர நாயகன் அப்படின்னாவே தமிழ்நாடு முழுவதும் தெரியும். குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அந்த வகையில் இருக்கக்கூடிய நம்முடைய நட்சத்திர நாயகன் உயர் திரு நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்கள் நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை பற்றி மிக அற்புதமான முறையில் நமக்கெல்லாம் அரிய தகவல்கள் கொடுக்க இருக்கின்றார். இது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் வந்து ஏற்கனவே நாம் சொன்ன மாரி குமாரசுவாமியினுடைய நூல்களை பற்றி தமிழ் எழுதின ஒரே ஜோதிட நூல் அதுதான் அப்படின்றத ஆணித்தரமாக எல்லா மேடையிலையுமே பேசி இன்னைக்கு எல்லா பக்கமும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் பள்ளிபாளையத்தில் இருந்து எல்லா வகையிலையும் சிறப்பு செய்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உலகம் சுற்றும் வாலிபராக இருந்து உலகம் சுற்றும் ஜோதிட வாலிபராக இருந்து வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது மிக அற்புதமான முறையில் நட்சத்திரத்தினுடைய நுணுக்கங்களை பற்றி பேச வருகின்றார். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட கைத்தட்டினீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ்